நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விண்டோஸ் சிஸ்டம் ஆன் பண்ணதோட உடனே ஆன் ஆகாமல் ரொம்ப நேரமாக ஸ்லோவாக உங்களுக்கு ஆன் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஸோ அதுக்கு நீங்கள் முதல்லையே பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சின்ன ப்ரீ கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி இப்போது உங்களுடைய சிஸ்டம் விண்டோஸ் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இந்த சர்ச் பாரில் நீங்கள் கிளிக் பண்ணதும் டாஸ்க் மேனேஜர்னு டைப் பண்ணலாம். இல்லாட்டினா கண்ட்ரோல் அல்ட் டெலிட் அப்படிங்கிறத நீங்கள் சேர்ந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க் மேனேஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த டாஸ்க் மேனேஜருக்கு வந்ததோடையே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆன் ஆனதோடையே உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுங்கிறதெல்லாம் அங்கே காமிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனேபிள் இருக்கா டிசேபிள் இருக்கா அப்படிங்கிறதையும் இங்கே காட்டும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது எனேபிளில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முதல்ல டிசேபிள் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த அப்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா இது எனக்கு தேவையில்லாதது தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஆன் ஆகும்போது இந்த டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எதுவுமே ரன் ஆகாமல் உடனே குயிக்காக உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரியான ஃபீலிங் கொடுக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும்.